முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 வாக்குச்சாவடிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த சரிபார்ப்பு பணியில் கொளத்தூர் தொகுதியில் அந்த 14 வாக்குச்சாவடிகளிலும் ஒரு 30% மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது மற்றும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று திமுக தரப்பில் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். மேலும் கொளத்தூர் தொகுதியில் 2 விவிபேட் இயந்திரங்கள் இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் கூறியிருக்கிறார். மொத்தம் 19 சந்தேகங்கள் தங்களுக்கு இந்த 14 வாக்குச்சாவடிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் அந்த 19 சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இதை முகாந்திரமாக வைத்து நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 8795 வாக்குகள்